கேரளாவின் வயநாடு மக்களவைத் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய ராகுல் காந்தி ஊர்வலமாக செல்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, ராகுல் காந்தி தற்போது தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய சென்று கொண்டிருக்கிறார். தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். கேரளாவினுடைய வயநாடு மக்களவை தொகுதியிலிருந்து தற்பொழுது மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தி தற்போது வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அங்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக சற்று நேரத்தில் அங்கிருக்கும் தேர்தல் நடத்தும் அதிகாரியை சந்தித்து அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக கல்பேட்டா பகுதியிலிருந்து அந்த தேர்தல் அதிகாரியினுடைய அலுவலகம் உள்ள பகுதி வரைக்கும் தற்பொழுது பேரணியாக அவர்கள் சென்று கொண்டிருப்பதை நம்மால் காட்சிகளை பார்க்க முடிகிறது. ராகுல் காந்தியுடன் பிரியங்கா காந்தியும் தற்பொழுது உடன் செல்வது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர் மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் மற்றும் கேரளா காங்கிரசினுடைய தலைவர்கள் ஆகியோரும் ராகுல் காந்தியுடன் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக உடன் சென்று கொண்டுள்ளார்கள். ஏராளமான மக்கள் அந்த பகுதியில் குவிந்துள்ளதையும் நம்மால் காட்சிகளை பார்க்க முடிகிறது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரமான அந்த ஒரு பேரணி என்பது அதன் பேரணியாக சென்று அதன் பிறகு அவர் வேட்புமனுவை அதிகாரப்பூர்வமாக சரியாக 12 மணிக்கு அவர் தாக்கல் செய்ய உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 2வது முறையாக தற்பொழுது வயநாடு தொகுதியிலிருந்து ராகுல் காந்தி இந்த முறை மக்களவை தேர்தலில் போடுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு கட்ட பிரச்சாரங்களை அவர் இந்தியா முழுவதும் மேற்கொண்டு வரும் நிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு அங்கு வயநாடு தொகுதியிலிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தேர்தல் அறிவிப்பு திட்டங்களில் ஒன்றான வீட்டுக்கு வீடு கேரண்டி என்ற ஒரு திட்டத்தையும் அங்கிருந்து அவர் தொடங்கி வைக்க உள்ளார் என்ற ஒரு தகவலையும் காங்கிரசினுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் பிறகு அடுத்த சில நாட்களுக்கு வயநாடு தொகுதியில் பரப்புரையில் அவர் ஈடுபடுவார் என்ற ஒரு தகவலையும் காங்கிரஸ் ஆனது தற்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கிறது. கேரளாவில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வயநாடு தொகுதியில் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யவிருக்கிறார் ராகுல் காந்தி. அதற்காக அவர் ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பரப்புரை எப்போது அவர் தொடங்குவார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறதா சுசித்ரா? ஏற்கனவே தெலுங்கானா மற்றும் வட மாநிலங்கள் பல்வேறு பரப்புரைகள் அவர் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தான், பீகார், மேற்கு வங்கம் மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்கள் ஏற்கனவே நடைபெற்ற பாரத் ஜோடோவினுடைய அந்த ஒரு பகுதியான ஒரு பரப்புரையில் மட்டுமல்லாமல் அதன் பிறகு நடைபெற்ற பொதுக்கூட்டங்களிலும் பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு அடுத்த 2 முதல் 3 நாட்கள் வயநாடு மற்றும் கேரளாவில் அவர் பரப்புரையை மேற்கொள்வார் எனவும் அதன் பிறகு தமிழகத்திற்கு அவர் பரப்புரைக்காக வர உள்ளதாகவும் காங்கிரசுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தென்னிந்திய மாநிலங்களில் அடுத்த 1 முதல் 2 வாரங்களில் தென்னிந்தியாவில் முழுவதுமான ஒரு பிரச்சாரத்தை ராகுல் காந்தி நடத்த உள்ளார் எனவும் மிக முக்கியமாக ஏப்ரல் 19ஆம் தேதி அந்த முதற்கட்ட தேர்தலை சந்திக்க உள்ள மாநிலங்கள் கடுமையான பரப்புரையில் அவர் ஈடுபடுவார் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது காங்கிரஸ் ஆனது தெரிவித்திருக்கிறது. 2 கட்டமாக தமிழ்நாட்டிலும் அவர் பரப்புரையை மேற்கொள்வார். வரும் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக அந்த பரப்புரைகளானது நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது காங்கிரஸ் உறுதிப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக நெல்லை பகுதியில் அவர் முதல் கட்ட பரப்புரையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. கேரளாவினுடைய முதற்கட்ட பரப்புரைகள் முடிந்து அதன் பிறகு நேரடியாக தமிழகம், பின்னர் ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளுக்கு அவர் செல்ல உள்ளார் எனவும் அதன் பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கும் பரப்புரைக்கு ராகுல் காந்தி விரைவில் செல்வார் என்ற ஒரு தகவலையும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பல்வேறு கட்ட அறிவிப்புகளை காங்கிரஸ் திட்டங்களை அவர்கள் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஏற்கனவே வெளியிட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த அதிகாரப்பூர்வ பரப்புரையும் அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். வீட்டுக்கு வீடு கேரண்டி மற்றும் 5 நியாயங்கள் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அவர்கள் தேர்தலுடைய ஒரு பரப்புரையாக தேர்தல் அறிக்கையிலும் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அது அடிப்படையிலான ஒரு பரப்புரையை தான் தற்போது ராகுல் காந்தி மேற்கொண்டு வருகிறார். வயநாடு தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் ராகுல் காந்தி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார். தொடர்ந்து அவர் பரப்புரையை மேற்கொள்வதற்கான தேதிகளும் விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.